2 மினிட்ஸில் எல்லாமே எடுத்துடலாம். இப்படி டாஸ் பண்ணிடுங்க. சவுண்டு கேட்குதா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதேமாரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்கண்ணா. ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஃப்ரைஸ் ரெடி. சவுண்டு கேட்குதா? இதே போல் நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்குல சிப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எந்த கிழங்குனாலும் எடுத்துடுங்க. சக்கரவள்ளி கிழங்குல சகப்பு வெள்ளை 2 கலர் உண்டு. எதுனாலும் சூஸ் பண்ணிக்கிடுங்க. உங்கள் தேவைக்கு எடுத்துடுங்க. நான் ஒரு நல்ல பெரிய கிழங்கு எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம். சிப்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணுறதில் வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். இது போல் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணிடலாம். இது வந்து பெரிய கிழங்கா இருக்கனால பெருசாக வருது. 2 வேணுமா கட் பண்ணிவிடுங்க. சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே இதே போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆயில்ல. எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். மறுபடியும் என்ன இருக்கா எல்லாம் மொத்தமாக போட்டுருங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததை திரும்ப ஒருக்கா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸில் எல்லாமே எடுத்துடலாம். நல்லா ஃப்ரையான பொட்டேட்டோஸ் தான். மறுபடியும் ஒருக்கா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுல அந்த கிறிஸ்ப்னஸ் அப்படி வந்து அப்படி இருக்கும். நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு, பெருங்காய பொடி, மிளகாய் பொடி டாஸ் பண்ணிடுங்க. சவுண்டு கேட்குதா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதேமாரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்கள், தெரியுதா எந்த அளவுக்கு சவுண்டு? அதே போல் நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக எடுக்கலாம். காஃபி டீயோட ஈவினிங் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா?